குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அனுஷா, நீ என்ன இங்க? அனில், நீ எங்க இங்க? நான் இங்க தான் இருக்கேன். 4th ஃப்ளோர்ல இருக்கேன். அட, நான் 2nd ஃப்ளோர்ல தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. வாட் a coincidence. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, எங்க போயிட்டு இருக்க? ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் வெளிய போயிட்டு இருக்கேன். நீ ஈவினிங் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சரி, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகேவா? பை. பை. அனில், வா, உள்ள வா. வா, உள்ள போலாம். உட்காருடா. என்னடா, நீ தனியா தான் வந்தியா? உன் வைஃப கூட கூட்டு வரல? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சிங்கிளா தான் இருக்கேன். இன்னும் பொண்ணு எதுவும் அமையல. அம்மா அது விஷயமா தான் ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. அது இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்படியா? உன் வீட்டுக்காரங்க ஆபீஸ் போயிருக்காரா? ஆமாண்டா, அவர் காலையில ஆபீஸ்க்கு போனாருன்னா திரும்பி வர எப்படியும் 11:30 ஆயிடும்டா. அது இருக்கட்டும், நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப ரீசெண்டா தான், லாஸ்ட் மந்த் ஷிஃப்ட் ஆனோம். அப்படியா? சரி சரி. அப்புறம் என்ன விசேஷம்? பாத்தியா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல நீ என்ன சாப்பிடுறன்னு கூட கேட்க மறந்துட்டேன். சரி, என்னடா சாப்பிடுற? எது இருந்தாலும் பரவாயில்ல அனுஷா. ஒரு நிமிஷம் இரு. இந்தடா குடி. தேங்க் யூ. அதெல்லாம் சரி, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? என்ன காரணம்? அதான் சொன்னல, அம்மா வரன் பாத்துட்டு இருக்காங்கன்னு. ஓஹோ. சரி, அதெல்லாம் விடு. உன் பசங்க எங்க காணோம்? பசங்கெல்லாம் இல்லடா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான்டா ஆகுது. ஓ, 6 மாசம் தான் ஆகுதா? கல்யாணம் தான் ஆச்சே தவிர இந்த 6 மாசமா நாங்க இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கலடா. என்ன சொல்ற நீ? அவருக்கு இருக்கிற ஆபீஸ் டென்ஷன்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காரு. ஐயோ, நீ எப்படி சமாளிக்கிற? என்னமோ அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, அப்படின்னா நீ அவரை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் கஷ்டம்டா. நான் அவரை ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. சரி விடு, எனக்கு புரியுது. ஆனா இப்படியே வாழ்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதான் கேட்டேன். தப்பா நினைச்சுக்க கூடாது. பரவாயில்ல, விடு. சரி, எனக்கு டைம் ஆகுது. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாடா. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போ. அம்மாவையும் கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டு வாடா. கண்டிப்பா கூட்டிட்டு அவங்க வரேன். கூட பேசினா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஓகே. சரி அனுஷா, போயிட்டு வரேன். பாய். பாய்டா.